ஏராளமான கார்கள் நொறுங்கி கிடக்கின்றன. இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்க இரவு பகலாக தேடும் பணி நடைபெற்று வருகிறது. வீடுகளை இழந்தவர்கள் சாலைகளில் கூடாரங்கள் அமைத்து தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நிலநடுக்கத்தால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 920ஆக அதிகரித்துள்ளதாக அதிபர் டெல்சி ராட்ரிக்ஸ் தெரிவித்துள்ளார். 50,000க்கும் மேற்பட்டோர் காணாமல் போயுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. போர்ச்சுகல் நாட்டினர் 9 பேர், ஸ்பெயின் மற்றும் சீனாவைச் சேர்ந்த 4 பேர் என 13 வெளிநாட்டினர் உயிரிழந்துள்ளதும் தெரியவந்துள்ளது. சுமார் 3 கோடி மக்கள் வசிக்கும் அந்நாட்டுக்கு சர்வதேச உதவிகள் வந்து சேர தொடங்கியுள்ளன. அமெரிக்கா, மெக்சிகோ, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஸ்பெயின், சிலி, கொலம்பியா, எல் சால்வடார் உள்ளிட்ட 17 நாடுகளைச் சேர்ந்த மீட்புக் குழுக்கள் ஏற்கனவே அங்கு வந்து சேர்ந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை கண்டுபிடிக்க மோப்ப நாய்களும் மீட்புக் குழுவுடன் அழைத்து வரப்பட்டுள்ளனர். மருந்து மற்றும் நிவாரணப் பொருட்களும் அங்கு குவிந்து வருகின்றன. 35 டன் அவசர கால பொருட்கள் மற்றும் ராணுவத்தின் தற்காலிக மருத்துவமனை மற்றும் மருத்துவ குழுக்களை இந்தியா அனுப்பியுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவை உலுக்கிய நிலநடுக்கங்களை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்படும் மீட்புப் பணிகளுக்கு உதவும் வகையில் அந்நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை 4 மாத காலத்திற்கு தளர்த்தியுள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது.